ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மொத்தம் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 படமுமே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஒரு படம் சைக்கோபாத்திட்டிக்காக இருக்கும், இன்னொரு படம் கொஞ்சம் ஆக்ஷன் த்ரில்லர். அந்த மாதிரி த்ரில்லர் கான்செப்ட் தான், ஆனால் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் மாதிரி சொல்லிக்கலாம். இது 2 எடுத்தது ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்குங்கிற ஒரு டேரக்டர் தான். பழைய டேரக்டர், பழைய படம் அது. 2மே 90s வந்தது, 90s முன்னாடி வந்தது, 50களில் வந்தது. 1950 அந்த டைமில் வந்த மூவிஸ் தான் இந்த 2மே. இந்த 2 படத்துலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, ஒரே ஸ்டைலை வச்சு 2 படத்தை எடுத்திருப்பாங்க. ஒரு படத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே தான் நடக்கும் மொத்த கதையுமே. வெளியே காட்டுவாங்க, 1-2 சீன்ஸ் வெளியே காட்டுவாங்க, ஆனால் மொத்த கதையுமே டைலாக்ஸ் மூலமாகவே தான் இருக்கும். ஆக்ஷனெல்லாம் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு படம் சைக்கோபாத்திட்டிக்கான ஒரு படம். மிஸ்கினோட சைக்கோ படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சேம் பேர் தான் இதுவும். என்ன கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சைக்கோ படத்துக்கு நம்ம வந்தோன்னா, இதில் ஒருத்தன் சைக்கோபாத்திட்டிக்காக இருப்பான். அதாவது சைக்கோபாத்துனாலாம் சொல்ல முடியாது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட தான் படம் வருது. அதனால் படம் டக்குன்னு முடியும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். என்ன இதில் பிரச்சனைனா, இது உண்மையாக நடந்த சம்பவம் இல்லை. இந்த எட்கெயின் ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, ஒரு வெப் சீரிஸ் வந்துருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில். அதில் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசியிருந்திருப்பாங்க அவங்க. இந்த எட்கெயினை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஹிச்காக் இந்த படத்தை எடுத்திருப்பாருன்னு ஒரு டயலாக்லாம் போயிட்டுருக்கும். அதில் சீனாகவே வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் நம்பிடலாம் அது அப்படி தான். இதில் என்னென்னா, உடம்பு சரியில்லாத ஒரு அம்மாவை பார்த்துட்ருக்கிற ஒரு பையன், அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு ஒரு பொண்ணு வந்து ரெண்டுக்கு உட்காடுறாங்க. அதாவது பில்டிங் மாதிரி ஒரு வாடகைக்கு வீடு. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சைக்கோபாத்து வந்து கொன்னுடுறான். யார் அது, என்னது, அதான் படம். இதுக்கு மேலே சொன்னால் கண்டிப்பாக ஸ்பாயிலர் தான். ஆனால் ஸ்பாயில் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா பார்க்கலாம் படத்தை. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அதான் நானே ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் தமிழ் டப் எப்படா பண்ணீங்க? ஒரு சேனலில் தான் நான் பார்த்தேன், டிவி சேனலில் தமிழ் டப் பண்ணி விட்ருக்காங்க. அதை நான் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்கேன் இந்த படம். நான் முதல்ல தேடி பார்த்தப்போ தமிழ் டப்பிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் அந்த டிவி ஷோவில் தமிழ் டப்பிங்கில் போட்டப்போ எனக்கு தெரிஞ்சது தமிழ் டப்பிங்கில் இருக்குன்னு. இது அப்போவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் வரும்போது எனக்கு பயங்கரமாக ஹைப்பாக இருக்கும். ஆனால் அப்போவே நல்லாவே பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஆனால் பிளாக்கும் ஒயிட்டும் தான் இருக்கும் கலரு. அதனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்டைலு பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்டைலு. டைம் இருந்தால் போய் பாருங்கள், தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் நீங்கள். 2வது படம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தில் இதுவும் ஒன்று. ஃபுல்லும் டைலாக்ஸ் தான் இருக்கும். ஆக்ஷன் சொல்லி ஒரு சீன் தான் இருக்கும். ஒரு துணி எடுத்து கழுத்தை கட்டி கொலை பண்ணுற சீனு, அது மட்டும்தான் கொஞ்சம் வைலண்டாக இருக்கும். மற்றபடி உட்காந்து பிளான் பண்ணுறது தான் மொத்த படமே. லிட்ரலி பிளான் பண்ணிட்டுருப்பாங்க அங்கே உட்காந்து, எப்படி கொள்ளலாம், இப்படி கொள்ளலாமா, அப்படி கொள்ளலாமா, அவ்வளோதான் படம். மொத்த படவுமே அதுதான். ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பீக்கில் இருக்கும். ஒரே ரூமில் இருந்து பேசுகிற படத்துக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வைக்கிறதுலாம் நியாயமே இல்லை. இப்போது இதோட கதைக்கு வந்தோன்னா, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஹீரோவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த குதிரை பந்தயத்துக்கெல்லாம் போய் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகி அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவோட ஒய்ஃபு அஃபேரில் இருந்திருக்காங்க. அப்படி ஒருத்தங்க கூட அஃபேரில் இருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு கடுப்பாயிருது. இப்போ ஏன் வேற ஒருத்தங்க கூட அஃபேரில் இருக்கியான்னு சொல்லி காண்டாகும். நிறைய பேருக்கு ஆகும். அதே மாதிரி தான் ஹீரோ அஃபேர்லலாம் இல்லை, ஹீரோ கரெக்டாக இருக்கார். அந்த விஷயத்தில் மட்டும்தான் நல்லவன் சொல்ல முடியும். மற்றபடி எந்த விஷயத்துலையும் இவன் நல்லவன் கிடையாது. இவன் தான் மொத்தமாகவே இந்த படத்தோட வில்லனாக இருக்கான். அதுதான் இந்த படத்துக்கும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. எப்படின்னா, ஹீரோ வந்து ஒருத்தனை அப்ரோச் பண்ணுறான், ஒரு ஃப்ராடுக்கார பையனை அப்ரோச் பண்ணுறான். ஒரு ஃப்ராடை போய் பார்த்து அவங்ககிட்ட போய், இதை பாரு, எனக்கு இந்த ஒருத்தனை கொல்லணும் டேரெக்டாக போய் ஏதாச்சும் திருடணும் அதெல்லாம் கேட்க மாட்டான். டேரெக்டாக போய் என்ன செய்யப்பான்னா, எனக்கு அவனுக்கு கொல்லணும், அவ்வளோதான். எதுக்கு கொல்லணுங்கிற முடிவெல்லாம் அவனுக்கு வந்துச்சுங்கிறத நல்லா காட்டியிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காது. இதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஃபுல்லும் பேசுவாங்க, அந்த காலத்து டப்பிங் மாதிரி இருக்கும். ஆனால் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டைலு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க ரெக்கமெண்டேஷனுக்கு. ஆனால் இது நல்ல வர்த்தான ஒரு படம் தான். நான் இல்லைன்னா இங்கிலீஷ்லேயே பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கிலீஷில் பார்க்கல, தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு, அதனால் சொல்கிறேன். இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 5-6 கேரக்டர் தான் இருக்கும். அந்த போலீஸ்காரங்க ஒரு 4 பேர் வருவாங்களா, அப்புறம் ஹீரோ, அந்த வில்லன், அந்த ஹீரோயினோட அஃபேர் கேரக்டர், அந்த அஃபேர் கேரக்டருக்கு ஒரு ஆர்க்கு போகும். அந்த கடைசியில் அந்த அஃபேர் கேரக்டர் ஒரு விஷயத்தை ஊகமாக சொல்லும்போது அது அப்படியே நடந்திருக்கும். அங்கே லிட்ரலி அது அப்படியே நடக்கும். அவன் சொல்கிறதே நம்மளை
கணிச்சிருவோம் அந்த பிளானெல்லாம். ஆனால் அந்த சிம்பிளான ஒரு பிளானை எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக எழுத முடியுமோ, எந்த அளவுக்கு வித்தியாசமாக எழுத முடியுமோ அப்படி பண்ணியிருப்பார் ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கு. நான் அவரோட இப்போ ஒரு படம் பார்த்தேன் வெர்டிகோன்ட்டு, அது தனியாக ரிவ்யூ போடலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு தான் அந்த காலத்துலேயே. அதுவும் இது இப்போ வந்த படம் கிடையாது, டயலம் ஃபார் மர்டரு. இது அப்போவே வந்துச்சு 1950களில் இப்போது வந்திருக்கு இந்த படம். நான் பார்த்துட்ருக்கேன், யாரா நீங்களாம் இந்த டைமில் இந்த பிளான்லாம் போடுறது ஓகே, இதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் இது அந்த டைம்லேயே அவங்க பண்ணி அது அப்போ ஒர்க் ஆச்சான்னு எனக்கு தெரியல. இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி ஃபீலை கொடுக்குது இந்த படம். ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. எப்படி யோசிச்சு எழுதியிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நல்லா எழுதியிருக்காங்க, நல்லா ஒரு படம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை, கொஞ்சம் கலரில் தான் பண்ணியிருக்காங்க. நான் கலரில் தான் பார்த்தேன். நல்லா இருக்குது, பீக் ரைட்டிங் போயிருக்கு. ஒரே ரூமில் தான் இருக்கும், ஒரு கப்பலை போய் வருவாயில் ஒரு சீனில். அது டைட்டானிக் கப்பல்னெல்லாம் நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் டைட்டானிக் முழுகினது அதுக்கும் முன்னாடி, அதனால் அதை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு படம், வர்த்து ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகும். ரெண்டுமே போர் அடிக்காது. அந்த படத்தோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த டயலம் ஃபார் மர்டரோட கனெக்ட் ஆகிறது ஈஸி, அந்த சைக்கோ படத்தோட கனெக்ட் ஆகிறதும் ரொம்ப ஈஸி. என்னென்னா அந்த பொண்ணு திருடிட்டு முதல்ல அப்படியே அந்த வீட்டுக்கு ஓடி போகிறதே கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கும். அதனால் ரெண்டு படமுமே நீங்கள் நம்பி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ரெண்டு படமுமே ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட மாஸ்டர் பீஸ்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. இல்லைன்னா இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போகிறவங்க இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான், போயிட்டு வரேன், பாய்.